ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி வருது இல்லைங்களா. ஸோ வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் என்னென்னலாம் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம், சாமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் எதெல்லாம், அது எப்படி பண்ணலாம், அதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் குறைவான பொருட்களை வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தட்டை, அதுக்கப்புறம் பட்டர் முறுக்கு, வெள்ளை சீடை, இந்த மாதிரி ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, அதுக்கப்புறம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பெரிய ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தட்டை செய்கிறதுக்கு ஒரு 2 கப்பு இடியாப்ப மாவு எடுத்துக்கிறலாம். புட்டு மாவு, அதுக்கப்புறம் நார்மல் அரிசி மாவெல்லாம் எடுக்கக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட மாவுனாக்க நம்மளுக்கு வந்து இந்த கொழக்கட்டை மாவும் அதுக்கப்புறம் இடியாப்ப மாவும் தான். ஸோ அது 2ல் வந்து ஏதாவது ஒன்று 2 கப் எடுத்துக்கலாம். உளுந்த மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள், உப்பு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இந்த உளுந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி பொடிச்சு எடுத்துக்கிறணும். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கடலை மாவு வந்து நம்ம பேக்கெட்டில் உள்ள நயம் கடலை மாவு எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறணும். இந்த சல்லடை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதோட லிங்க்கு கொடுங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் ஷாப்பில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு 4 வெள்ளின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே அது நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹேண்டியாக குட்டியாக இருக்கிறனால நான் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து லிங்க்கெல்லாம் எதுவும் ஷேர் பண்ண முடியல. அரிசி மாவை சளிச்ச மாதிரியே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்த மாவு 2யுமே வந்து நல்லா சளிச்சிக்கிறலாம். உளுந்த மாவு வந்து நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கப்பு எடுத்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். நல்லா பொன் முருவலாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அதுதாங்க உளுந்த மாவு. ஸோ அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு. ஸோ எல்லாத்தையுமே வந்து சளிச்சாச்சு. இப்போ இந்த 3 மாவையுமே பார்த்திங்கன்னா நல்லா பேனில் கொஞ்சம் சூடேறுற வரைக்கும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவை எடுத்து கையில் பார்த்தோம்னா கொஞ்சம் சூடு நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி வறுத்தா போதும். மாவு வந்து எக்காரணம் கொண்டு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் மூட் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா வந்து இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி முடிஞ்சோடனே அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரும். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக போயிட்டு தீபாவளியில் வந்து தான் முடியும். கிருஷ்ணர் சாப்பிட்றாரோ இல்லையோ, கிருஷ்ணரோட பேரை சொல்லி நம்மளும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி விதவிதமாக வீட்டிலேயே சமைச்சு சாமிக்கும் படைச்சி சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடையில் வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா அந்தளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. ஃபேமிலியாக சேர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா பசங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணி நம்ம கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்ச எல்லா ட்ரை ஐட்டமும் பொட்டுக்கடலை, பெருங்காயம், சால்ட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா ட்ரையாக வந்துட்டு அந்த உப்பு காரம்லாம் எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பட்டரு, கட் பண்ணி வச்சுருக்கிற 2-3 இனுக்கு வந்து கருவேப்பிலை பொடுசாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்து வாட்டரே கையில் எடுக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு வந்துட்டு இந்த மெஷரிங் கப்பில் எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதிலே 1 கப்பு மாவு எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பார்த்திங்கன்னா பிணைஞ்சிக்கலாம். அது வந்து மாவு எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும். ஸோ அது தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நான் எடுத்துருக்கிற இந்த அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடியாப்ப மாவுக்கு 1 கப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா ஆச்சு. எனக்கு வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி செலவாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாவை நல்லா ஈவனாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இது நம்ம எந்த அளவுக்கு பிணைகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லா பக்கமும் நல்லா பரவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா மாவு வந்து நல்லா கலந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாவு பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அதில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்துட்டு அந்த விரல் வந்து உள்ளே சாஃப்டாக போகணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் பிணைஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லூஸாகவும் நம்ம பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துடணும். அதே மாதிரி மாவும் காய விட்டுறக்கூடாது. எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக அதை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறணும். நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் வந்துட்டு இந்த தட்டை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கடலெண்ணெய் ஃப்ளேவர் என் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்து நிறைய அதெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக நல்லா பழகிட்டாங்க. எந்த சைஸில் நம்ம தட்டை பண்ண போகிறோமோ அந்த சைஸுக்கு வந்து மாவு எடுத்து அழகாக குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள பால் கவரு, எண்ணெய் கவரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு, அப்படி இல்லைன்னா சம்படம், இது ஏதாவது ஒன்றோட மூடி பேக் சைடு இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா போதும். அழகாக ஷேப்பும் கிடச்சிரும், அந்த சைஸும் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். அந்த திக்னஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலான சைஸில் இருக்கணும்.
அந்த மாதிரி இருந்தால் தான் தட்டை வந்து நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரே மாதிரி ஈவனாக நம்ம வந்துட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் 1 பை 1 ஆட் பண்ணிக்கிறணும். எண்ணெய் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணியிருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ரொம்ப கன்ஜஸ்டடாக அட் அ டைமில் நிறைய போட்டோம்னா கண்டிப்பாக வந்து திருப்பி விடவெல்லாம் ரொம்ப சிரமமாக போகும், அப்புறம் உடஞ்சிரும். அதே மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோன்னே நல்லா சூடு ஏறிடணும். சூடு ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம தட்டையை பொரித்து எடுக்கணும். தட்டைக்கு வந்து கலர் மாறி ஒரு 2-3 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக ஆகும் அது வேகிறதுக்கு. அதுக்கு முன்னால் நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான தட்டை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது வெள்ளை சீடை. அதுக்கு முதல்ல 2 கப்பு கொழுக்கட்டை மாவு, அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு எடுத்துக்கிறலாம். இது 2 கப்புமே நல்லா வறுத்துட்டேன். நல்லா ஃபஸ்ட்டு நான் வந்து தட்டைக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி பதத்தில் வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வெல்லங்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம மண்டை வெல்லம் வாங்கிக்கிட்டால் 1 கப்பு தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜாகரி பவுட்ருன்னே சொல்லி விற்கும், அதை கூட வாங்கிக்கிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய். நான் வந்து அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் தோலெல்லாம் சீவிட்டு பல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம துருவன தேங்காய் கூட 1/4 கப்பு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, பட்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது மட்டும்தாங்க இந்த வெள்ளை சீடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி. ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்டு தான். ஆனால் பார்த்திங்கன்னா 2-3 டிப்பு இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக சீடை பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜாகரி பவுடர் வந்து 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த வெள்ளைப்பாகு வந்து கரையிட்டும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு வந்து அந்த வெள்ளை வந்து தண்ணியில் கரைஞ்சால் போதும். நம்ம எடுத்துக்கிற வெள்ளைத்தூள் வந்து கொஞ்சம் நல்ல வெள்ளைத்தூளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு நம்ம ஆல்ரெடி வறுத்த மாவு தான். நம்ம தட்டைக்கு வறுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பதத்தில் சூடு கையில் பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்த மாவு. ஸோ அதனால் நான் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்குன்னு சொல்லி நான் அதனால் ஃபில்டர் பண்ணலை. பாகு வந்து நல்லா அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த பாகு சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மாவோட கலந்து கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிரும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரு, கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி பல்லு தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எந்த அளவுக்குனாக்கா இது ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கை எதுவும் போட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம ஸ்பூனை வச்சே நல்லா வந்து எல்லா பக்கமும் அந்த பாகு மிக்ஸ் ஆகிற மாதிரி பட்டர் வந்து அதிலேயே மெல்ட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொளிச்சு தான் எப்போயுமே பிணையணும். இதுக்குன்னு இல்லை, எந்த பலகாரம் பண்ணாலுமே நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பாகு காய்ச்சும் போது 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி தான் பாகு காய்ச்சிருக்கோம், வெல்லத்தை கரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ஒவ்வொரு மாவு வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி அப்சர்வ் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாகு காய்ச்சும் போது யூஸ் பண்ண 1/2 கப்பு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/4 கப்பு வரைக்கும் எனக்கு செலவாயிருக்கு. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு மாவை ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக போகணும். கரெக்டாக ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு 1/4 கப்பு எனக்கு தண்ணி செலவாயிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப லூஸாகவும் பிணைஞ்சிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிணைஞ்சிடக்கூடாது. மாவு அந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது நல்லா ஈஸியாக பிரியணும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். சீடை வந்து ரொம்ப குட்டியாகவும் போட்டுறக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் போட்டுறக்கூடாது. குட்டியாக போட்டோம்னா சீக்கிரம் கரிஞ்சிரும், பெருசாக போட்டோம்னா வெளியில் ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் எப்போவுமே அரை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அரை நெல்லிக்காய் மாதிரி சைஸில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம உருட்டிக்கிறலாம். இந்த மாதிரி உருட்டும் போது ரொம்ப வலுவலுன்னு உருட்டக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக ஓரளவுக்கு ஷேப் வர மாதிரி உருட்டிக்கிட்டால் போதும், ஈஸியாகவே உருண்டு வந்துடும். இந்த மாதிரி 3 பேட்சாக நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு உருட்டுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும், செகண்ட் உருட்டுறதெல்லாம் செகண்டு போடணும். அந்த மாதிரி லாஸ்ட்டாக உருட்டுறது வந்து கடைசியாக தான் போடணும். ஸோ வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து ரெஸ்டிங் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம வீட்டில் உள்ள ஒரு காட்டன் கிளாத்தோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலோ ஒரு பிளேட்டில் இது பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறலாம். ஸோ இது ஒரு டிப்பு. ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி மாவு கண்டிப்பாக வறுக்கணும், நல்லா சூடு ஏறுற வரைக்கும், கலர் மாறாமல் நல்லா சூடு ஏறணும். 2வது வந்து வெல்லத்தில் வந்து எந்த ஒரு அழுக்கு தூசியெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வெடிக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சீடையை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு பேட்சாக தான் வந்துட்டு போடணும். ரொம்ப கன்ஜஸ்டடாக அட் அ டைமில் நிறைய போட்டுறக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈக்குவல் இன்டர்வல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பேட்சாக பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆல்ரெடி நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம பலகாரம் செய்யணும்.
இந்த சீடைக்கும் அதே மாதிரி தான், அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. எல்லா பலகாரத்துக்குமே மோஸ்ட்லி ஹை ஃப்ளேம்லேயே வைக்கவே கூடாது. சிம்மில் வச்சு செஞ்சோம்னா நம்மளுக்கு சேஃபு. பலகாரம் வந்து சூப்பராக ஈவனாக குக் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளைச்சீடை பார்த்திங்கன்னா போட்டுட்டு உடனே எல்லாம் போட்டு கிளறிடக்கூடாது. அப்படியே பயங்கரமாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு சைலண்ட்டாக விட்டுறணும். அவங்க நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம இப்படி இப்படி திருப்பி விட்டோம்னா போதும். அழகாக வந்து உருண்டு உருண்டு அழகாக வெந்து வந்துடுவாங்க. கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் அந்த ஓசையெல்லாம் அடங்கிடும். அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா கலர்லாம் ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வதக்குன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக ஃபீல் ஆகும். ஸோ இதே மாதிரி எல்லா சீடையுமே உருட்டினது எல்லாத்தையுமே பேட்ச் வைஸாக ஃபஸ்ட்டு உருட்டினது ஃபஸ்ட்டு, செகண்ட் உருட்டினது செகண்ட், அந்த மாதிரி நம்மளாம் ஒரு பேட்சாக வச்சுட்டு அந்த இதில் ஆர்டரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வெள்ளைச்சீடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது பட்டர் முறுக்கு. இது கிருஷ்ணருக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டில் உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு பட்டர் முறுக்கு தான். இது வந்து ரொம்ப நான் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப்பு அரிசி மாவு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் வந்து எக்காரணம் கொண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு பட்டர் முறுக்குனால பட்டர் தான் மஸ்ட்டு வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு, இது மட்டும்தாங்க. ரொம்ப கம்மியான திங்ஸ் தான். ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளு முறுக்கு ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து இந்த பட்டர் முறுக்கு செய்வாங்க. பட் என்கிட்ட அந்த அச்சு இல்லை, அதனால் நான் நார்மலாக உள்ள அச்சிலே செஞ்சுட்டேன். உங்கள்கிட்ட அந்த ஸ்டார் மாதிரி உள்ள அந்த முள்ளு முறுக்கு டிசைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் செய்யுங்க. அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எப்பயும் போல தாங்க இந்த அரிசி மாவு வந்து நான் வறுக்கலை. இதை வந்து லைட்டாக நம்ம வந்துட்டு சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிறலாம். எப்போவுமே வறுக்கிறதும் சளிக்கிறதும் ஒரு ப்ரொசீஜரை நம்ம வச்சுக்கிறது நல்லது. அதிலே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு 2யுமே சளிச்சு எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட், அதாவது சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சீரகம் பிடிக்காது அப்படின்னா சிலர் ஓமம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சீரகம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கையில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு, இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை கிடைச்சா வெள்ளையும் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஐட்டம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். கலரும் ஈவனாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா ஈவனாக இருக்கும், உப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை திங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியே வந்து கையில் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த எண்டு ப்ராடக்ட் வந்து சூப்பராக கிடச்சிரும். ஸோ இதே தாங்க, அதே கன்சிஸ்டன்சியில் தான் மாவு பிணைஞ்சாச்சு. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிணைஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு மாவு பிணையிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப்பு வரைக்கும் எனக்கு வந்து தண்ணி செலவாச்சு. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிணைஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. இதை கொஞ்சம் நேரம் மேட்டில் வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இந்த பேக்கிங் பேப்பர் வந்து எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்கும். இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை, இல்லைன்னா வந்துட்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸு, வீட்டில் உள்ள அந்த கறி கவர், அப்படி இல்லைன்னா அந்த எண்ணெய் கவர், பால் கவர், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம என்ன சைஸில் நம்ம வந்துட்டு முறுக்கு புளிய போகிறோமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி புளிஞ்சிக்கணும். நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா அவுட்டர் லேயர்லேருந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து எண்ட் பண்ணுவேன். சிலர் வந்து உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேப் ஒரே மாதிரி கிடைக்காது. எப்போவுமே அவுட்டர் லேயர்லேருந்து வந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து எண்ட் பண்ணோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு அழகாக கிடச்சிரும். ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ சிம்மில் இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 4 to 5 முறுக்கு வரைக்கும் தான் நான் ஆட் பண்ணினேன். ஏன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம நெருக்கி போட்டோம்னா அந்த ஷேப்பெல்லாம் மாறி போகும், ஒன்று மேலே ஒன்று இடித்து நசுங்கி. ஸோ அதனால் கொஞ்சம் இன்டர்வல் விட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பண்ணோம்னா அந்த ஷேப் ஒரே மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து எண்ணெயிலேருந்து அந்த ஷீட்லேருந்து எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா, ஜல்லடை கரண்டி, அதுக்கு பின்பக்கமாக நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே புழிஞ்சிட்டு அப்படியே அந்த கரண்டியை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முறுக்கை போட்ட உடனேயுமே டக்கு நம்ம திருப்பிடக்கூடாது. ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து தான் வந்துட்டு முறுக்கை லைட்டாக திருப்பி விடணும். இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும், இல்லைன்னா உடஞ்சி போக வாய்ப்பு இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரட்டி விட்டோம்னா நல்லா ஈவனாக குக் ஆகி நல்லா கலர் வந்து நல்லா லைட்டாக தான், இது ரொம்ப பெருசாக சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது பட்டர் முறுக்கு. ரெண்டாவது நம்ம காரத்துக்குலாம் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் பார்த்திங்கன்னா இது ஒயிட்டாக தான் கிடைக்கும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு தான் போகும். ஸோ கலர் மாறலேன்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம். அந்த ஓசையெல்லாம் அடங்கி பபுளெல்லாம் அடங்கினாலே இது வந்து முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவுலேயே கடைசியாக அந்த உரலில் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவாக இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு கொடுப்பேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து செய்யும்போது இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக அந்த லாஸ்ட்டாக உள்ளதை நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இப்போ என் சின்ன பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த முறுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த கடைசியாக உருட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்காக இந்த குட்டி பால்ஸையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது தாங்க கார சீடை. இதில் கொஞ்சம் இன்னும் 1-2 பொருள் ஆட் பண்ணோம்னா இதுதான் கார சீடை. இது இப்படியே செஞ்சாலும் இதுவும் கார சீடை தான். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து செஞ்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது தாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் பண்ணினது. நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னெல்லாம் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவதும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ணர் ஜெயந்தியை சந்தோஷமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம். சின்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வீட்டிலேயே சூப்பராக வந்துட்டு பலகாரம்லாம் செஞ்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.